இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையின் விகிதம் பார்த்தீங்கன்னா 8:7 என்க 10% மற்றும் 20% முறையே மாணவ மாணவியரின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் மாணவ மாணவிகளின் புதிய விகிதம் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜுடைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பாய்ஸுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20% கேர்ள்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது அதனுடைய ரேஷியோ என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்களே, இதை நம்மளுக்கு தெரியாத வேல்யூஸு, அதனால் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே 10% உயர்த்தப்பட்டால் இங்கே 20% உயர்த்தப்பட்டால் அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு 100% இருக்குது. அப்போ 100% 10% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 110/100. இங்கே பார்த்தீங்கன்னா இது பாய்ஸை குறிக்கும். அப்போ இங்கே 8x இப்படி போட்டுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ வச்சுக்கலாம், ரேஷியோ. அதே மாதிரி இங்கே 20% உயர்த்தப்பட்டால் கேட்குறாங்க. அப்போது 120/100. இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 7x இருக்குது. சரிங்களா? அப்போ 7 வந்தாலும் 7xன்னு போட்டுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ரேஷியோட வேல்யூ தெரியாது, அதனால் நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் படிக்கணும். இப்போ பாருங்கள் என்னென்ன கேன்சல் ஆகணும். அடுத்து இது ஒரு 0 கேன்சல். அடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 டேபிள் காமனாக இருக்கும். இது 5 முறை, இது பார்த்தீங்கன்னா 4 முறை வரும். அடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ண 44x/5. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா இந்த 0 கேன்சல். இது 6 முறை. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 5 முறை வரும். சரிங்களா? 5 முறை வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 42, 42x/5. இப்போது நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போது ரெண்டுத்துக்கு காமனாக இந்த டிவைடில் இருக்கக்கூடிய 5 பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடும். பட் ஆனால் நியூமரேட்டில் என்ன இருக்குது பாருங்கள், 44x ரேஷியோ 42xன்னு கேட்டுறாங்க. இப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் காமனாக பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 டேபிள் தான். அப்போ நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 22x, இங்கே பார்த்தீங்கன்னா 21xன்னு வரும். இப்போ நம்ம எக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா அப்போது 22 ரேஷியோ 21 தான் ஆன்சர். அப்போது ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதே கேள்வியை அவங்க ஃபஸ்ட்டு மாணவிகள் கேட்டு மாணவர்கள் கேட்டாலும் நீங்கள் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதே ஆன்சர் கிடையாது, அதுக்கு ஆப்போசிட்டாக வரும். 21 ரேஷியோ 22. இது நல்லா கவனிச்சுக்கணும். ரேஷியோன ப்ரொபோஷனில் கேள்விகள் கடைசி நேரத்தில் என்ன கேட்குறாங்கன்றதை கொஞ்சம் கவனிச்சிட்டிங்க ஆன்சர் போட்டால் மட்டும் தான் அந்த கேள்வி கரெக்டாக ஆன்சர் அமையும், இல்லைன்னா ராங்காக தான் அமையும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின்ஸ் டீச் பண்ணியிருக்கேன். அதனுடைய ஃபுல் வீடியோ லிங்க் வேணால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.